சமூக வலைதளங்களில் மிக அளவுக்கு கான்ட்ரவர்சியாகவும் வைரலாகவும் போயிட்டுருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்வர் அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் கொடுத்துருந்த அந்த இன்டர்வியூ தான். ஏன்னா எல்லாருமே எதிர்பார்த்ததுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்த அந்த இன்டர்வியூ சமூக வலைதளங்களில் ரொம்பவும் வைரலாக போச்சு. ஆனாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த வீடியோ இப்போ எடுக்கப்பட்டது கிடையாது. கிட்டத்தட்ட இன்னையிலேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட பழைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இதை இன்னைக்கு பல பேரும் திருச்சி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது கூட பேரலா நடந்துட்டு இருக்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஆர்த்தி ரவி மற்றும் ஜெயம் ரவி இடையே ஆன அந்த சண்டை தான். இப்போ நடந்துட்டு இருக்க கேஸ் ஓரளவுக்கு ஃபேவரா ஜெயம் ரவிக்கு முடிஞ்சிருக்குது. ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக அவரு ஆட்டம் போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி நான் செத்து போயிடுவேன், இதுக்கு மேல எனக்கு லைஃப்ல எதுவும் இல்லை அப்படிங்கிற மனுஷன் ஓரளவுக்கு தேறி இப்படி வந்திருக்கிறது அவருடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவும் சந்தோஷமா தான் இருக்கு. இப்படி நடந்துட்டு இருக்கிற இந்த விஷயத்து கூடவே தான் இப்போ விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சாரோட படம் 14th ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தை பற்றியும் சில விஷயங்களை அவருடைய அப்பாவான சிவகுமார் பேசியிருக்காரு. ஜேசன் சஞ்சயோட பிராட்டப், அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் சூர்யா விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தோட கான்ட்ரவர்சி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பரபரப்பான விஷயத்தமா தான் இந்த 3 விஷயமும் போயிட்டு இருக்கு. ஆனா ஏதோ ஒரு வகையில இந்த 3 விஷயத்துக்கும் ஒரு லிங்கப் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் ரொம்பவும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம சிவகுமார் சார் சூர்யா சாரை பத்தியும் விஜய் சாரை பத்தியும் சொன்ன அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், என்னுடைய மகன் மாதிரி இல்லை அப்படின்னு சொன்ன அவருடைய வாயாலேயே இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கிற அந்த விஷயம் அபவுட் விஜய் சார், அதுதான் நம்ம ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜய் சார் மற்றும் சங்கீதா விஜய் இடையேயான விவாகரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் கான்ட்ரவர்சியாக போயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் அந்த விவாகரத்தை சங்கீதா விஜய் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்பவும் சைலண்ட்டாக அதுக்கப்புறம் எந்த ஒரு மீடியா இன்டர்வியூவும் சரி இல்லை ட்விட்டர் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அஃபிஷியலான அவங்களுடைய பக்கங்களில் விஜய் சாருக்கு ஆப்போசிட்டாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க போடலை. ஆனாலும் அந்த விவாகரத்து அப்படிங்கிறது விஜய் சாரோட ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மனக்குறையை ஏற்படுத்திச்சு. ஏன்னா சங்கீதா விஜய் மற்றும் விஜய் பிரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஒரு ஸ்டார், அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ்நாடோட சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃப்ல அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் இல்லாம பிரிஞ்சு தனியா தான் இருக்காரு, நமக்காக கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் எல்லாரோட மனசுலயும் இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்போ ஜனநாயகன் ரிலீஸ் அப்ப ஃபர்ஸ்ட் ஷோக்காக தன்னுடைய அப்பா படம், தன்னுடைய கணவன் காதலன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய படத்தை பார்க்கறதுக்கு டைரக்டா மகன் கூட வந்திருந்தாங்க சங்கீதா விஜய். இது எல்லாமே கான்ட்ரவர்சியை தாண்டி மிகப்பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு. ஏன்னா சங்கீதா விஜய் விஜய் சாரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு ஃபேன் கேர்லா இருந்து காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க திருமண வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் காதல் அப்படிங்கிறது எப்பவுமே மரியாதை. தன்னுடைய கணவரோட கடைசி படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாரோட வாயிலையும் விரல வைக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க சங்கீதா விஜய். இப்போ அடுத்த கட்டமா ஜேசன் சஞ்சய் கொடுத்திருக்கிற இன்டர்வியூ பிகைன் வுட்ஸுக்கு பயங்கரமா ஹிட் ஆகி வைரலா போயிருக்கு. ஏன்னா அதுல காரணம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அவர் பேசாம உண்மையை பேசுறது தான். எல்லாருமே எதிர்பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முக்கியமா ஒரு சில கூட்டம் தன்னுடைய அப்பா நமக்கு இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு, பிரிஞ்சுதான் இருக்கும் பேசாம தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை அவர் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா அவர் அப்படியே ஆப்போசிட்டா அப்பதான் தன்னுடைய முதல் ஹீரோ, அது மட்டும் இல்லாம நீ வளர்ந்து வா, உனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணு, அதுக்கு எவ்வளோ ஹெல்ப் வேணாலும் நான் பண்றேன், பட் அந்த ஹெல்ப்பை நீ கேட்டால் மட்டும்தான் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப போல்டாக சொல்லியிருந்தாரு. தன்னுடைய அப்பா இன்னைக்கு பண்ணியிருக்கிற அந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் சக்ஸஸுக்கு அதுக்கான பங்களிப்பு எங்களுடைய மொத்த 3 பேருக்குமே இருக்கு, மொத்த ஃபேமிலிக்குமே இந்த பங்களிப்பு அப்படிங்கிறது இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் கேரி பண்ணுறதுக்கு எனக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் லேர்ன் பண்ணி இதை கேரி பண்ண கற்றுக்கிறேன். ஏன்னா இப்போ அவர் வச்சிட்டு இருக்கிற இந்த பதவிக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ங்கிறது எனக்கு மட்டும் இல்லை, அம்மாவுக்கு மட்டும் இல்லை, தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலிக்குமே இருக்குது. கண்டிப்பாக இதை நாங்கள் கண்டிப்பாக கேரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சூப்பராக பேசியிருந்தாங்க. அம்மா தங்கச்சியை பார்த்துக்கக்கூடிய இப்போ கூடுதல் பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெச்சூர்டு மென்னாக பேசியிருந்தாரு. அவர் பேசின விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ஒரு பக்கம் ரொம்பவும் வைரலாக போயிட்டுருக்கு. இதை தாண்டி விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படம் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட மீட்டுக்கு வந்த சூர்யா சார் ரொம்ப விஷயத்தை பற்றி பேசியிருந்தாரு. முக்கியமாக ரிலேஷன்ஷிப்,
ஃப்ரெண்ட்ஷிப் லவ் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜுக்கு அப்புறமேல அந்த லவ்வை எப்படி கேரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பேசியிருந்தாரு. ஒரு பக்கம் சிவகுமார் சார் இதுக்கு என்ன ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜய் சார் மற்றும் சங்கீதா விஜயோட விவாகரத்தை பற்றி அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. அதில் ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நடிகைங்க ஹோட்டல் சாப்பாடு மாதிரி, மனைவி தான் வீட்டு சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தரக்குறைவான ஒரு விமர்சனத்தை மென்ஷன் பண்ணியிருந்தாரு. நடிகைகள் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்றது த்ரிஷாவை தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்கள் த்ரிஷா மேமையும் சிவகுமார் சாரையும் வந்து கான்ட்ரவர்சியில் லிங்க் பண்ணி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏன் இந்த மாதிரி தரக்குறைவான விமர்சனத்தை கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களுடைய மருமகளே ஒரு நடிகை தானே, நடிகைனாலும் அதையும் தாண்டி அவங்க ஒரு பெண் தான். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த அளவுக்கு மோசமான விமர்சனம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியும் சிவகுமார் சாருக்கு நிறைய ரசிகர்கள் அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு அவர் வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாருக்கு கூட்டம் சேரும், கூட்டமெல்லாம் ஓட்டா மாறாது அப்படிங்கிற மாதிரி கமல் சார்லேருந்து சிவகுமார் சார்லேருந்து சரத்குமார் சார்ல இருந்து சத்யராஜ் சார் வரைக்கும் பேசியிருந்தாங்க. ஆனால் என்னுடைய பேரனே அவருக்கு தான் ஓட் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்போ நான் ரொம்பவும் ஷாக் ஆகிட்டேன். யங்ஸ்டர்ஸுக்கு அவர் தேவைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் பாசிட்டிவாக முன்னமே பேசியிருந்தாரு. ஆனால் இப்போது என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா, சூர்யாவையும் சரி விஜயையும் சரி நான் என்னுடைய 2 மகன்களாக தான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குள்ளேயே எந்த வேறுபாடையும் நான் இது வரைக்கும் நினைச்சது கிடையாது. ஆனால் இன்னைக்கு சூர்யாவோட வளர்ச்சி ஒரு பக்கம், விஜய் சாரோட வளர்ச்சி ஒரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் பிரமிப்பாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நான் விஜய் கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டான்ஸ் நல்லா வரமாட்டேங்குது, கொஞ்சம் நடிப்பு நல்லா வரமாட்டேங்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அப்போ என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார். அதே பர்சனாலிட்டியோடு தான் இப்போவும் விஜய் மெயின்டைன் பண்ணுறாரு. இன்ஃபேக்ட் அவருடைய சக்ஸஸுக்கு அதுதான் காரணம். சூர்யா விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் தனித்தனி பர்சன் கிடையாது. இன்னைக்கு ஜேசன் சஞ்சயோட இன்டர்வியூ பார்த்துட்டு எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக போச்சு. எந்த அளவுக்கு தன்னுடைய மகனோட வளர்ப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு இவ்வளவு மெச்சூர்டு பர்சனாக இந்த சின்ன வயசில் அவரால் பேச முடியுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா விஜய் மற்றும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்சன் சஞ்சய் அவங்களுடைய குடும்பமாக பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க குடும்பமாக சேரணும் அப்படிங்கிறது தான் நானும் நினைக்கிறேன். எனக்கு சூர்யா விஜய் அப்படிங்கிறவங்க வேற கிடையாது. விஜயோட வளர்ச்சியை நான் எந்த அளவுக்கு பார்த்து சந்தோஷப்படுறனோ அதே மாதிரி தான் சூர்யாவோட வளர்ச்சியும். எனக்கு 2 பேரோட வளர்ச்சியை பார்க்கும்போதும் ரொம்பவும் சந்தோஷமாக தான் இருக்குது. நான் பார்த்து வளர்ந்த பசங்க என்னுடைய காலகட்டத்திலேயே இந்த அளவுக்கு முன்னேறி ஒரு பக்கம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக விஜய் சார் கூட கால் பண்ணியும் சிவகுமார் சார் பேசியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் சிவகுமார் சாரோட உடல்நலம் குறித்தும் கூட விஜய் சார் நிறைய விஷயங்களை அவர்கிட்ட கேட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் அவர் எந்த அளவுக்கு இந்த எலெக்ஷன் அப்போ கேம்பெயினில் சரத்குமார் சாரும் சரி இல்லை சத்யராஜன் சாரும் சரி சிவகுமார் சார் எல்லாருமே ஒரு பக்கம் விஜய் சாரை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போதோ இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கும் போதோ அதுக்கு முதல் ஆளாக போய் விஜய் சார் நிற்கிறது தான் அவருடைய மனசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரசிகர்கள் பேசிக்கிட்டு வராங்க.